IIUM அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம். நல்லது. இப்போ நம்ம போயிட்டு இங்கே உள்ள கிளாஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் இங்கே உள்ள படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சிட்டி மொத்த பரப்பளவு வந்து 700 ஏக்கர். ஒரு 200-250 பேர் உட்காந்து இங்கே படிக்கலாம். மாணவர்களுக்கு எப்பொழுது கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அவங்க அங்கே போயிட்டு அவங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்பாங்க, நாங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சிறிய அளவிலான ஒரு கிளாஸ். ஒரு 30 மாணவர்கள் 35 மாணவர்களுக்கு வந்து இது கொள்ளும். இப்போ வாங்க நம்ம காரில் போவோம். இப்போ காரில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துடலாம். பார்க்கிங் வசதி எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்குறது எல்லாமே வந்து ஹாஸ்டல்ஸ்ங்க. இந்த ஃபவுண்டைன் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய அடையாளம். நடந்து சுற்றி பார்க்க எப்படியோ 3 நாள் ஆகும். இதுக்குள்ளேயே வந்து பேங்க் இஸ்லாம் இருக்குது, பேங்க் முஆமலாத், ஆம் பேங்க் இருக்குது. இதற்குள்ளே நிறையா மலேசியன் உணவு முறைகள் நீங்கள் பார்க்கலாம். ஓகே நம்பையிலே வாங்க ஆரம்பிப்போம். திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். பக்கா லோக்கல் தமிழ் தான். 12 ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் இந்த மாதிரி சாப்பாடு கேன்டீன் இருக்கும். இது பாருங்கள், இதான் வந்து மீ தாரே. சூப்பர். அங்கே டோக்கன் வரும். அந்த டோக்கன் வச்சுட்டு நம்ம லாண்ட்ரி இங்கே பண்ணலாம். எல்லாமே இங்கே இருக்கும். ப்ரெட்லேருந்து, ரொட்டிலேருந்து, தண்ணிலேருந்து. இது தான் வந்து நம்ம மஹல்லா ஃபாரூக்கோட பிளாக்கு. எவ்ரி ரூமுக்கு ஒரு பீரோ வரும், 2 ஷெல்ஃப் வரும். இதுதான் நம்ம முகமது கமல் ஹசன் லைப்ரரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா புக்ஸும் இருக்கும். கொஞ்சபட்சம் வந்து அவங்க என்ன மார்க் எடுத்தால் இங்கே வந்து சீட்டு கிடைக்கும்? 100 மார்க்குக்கு 75%. ஸோ நீங்கள் இஸ்லாத்தையும் கற்றுக்கணும், அதே போல் இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து படிச்சுக்கலாம். இவங்க எல்லாமே மலேசியன் கேங். ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இப்போது மலேசியாவில் இருக்கிற IIUM அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறையா மக்கள் கேட்டிருந்தீங்க, மலேசியாவில் வந்து படிக்கிறது எப்படி, அங்கே உள்ள படிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இங்கே உள்ள யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இங்கே உள்ள ப்ரொஃபஸர்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே உள்ள மாணவர்களையும் சந்தித்து இங்கே படிப்பு என்னென்ன இருக்குது, ஊர்லேருந்து வந்து படிக்கிறதுக்கு இங்கே உள்ள வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்சிட்டியை ஃபுல்லாக நமக்கு சுற்றி காமிக்கிறதுக்காக டாக்டர் ப்ரொஃபஸர் அஸ்லாம் அவர்கள் வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரொஃபஸர் அஸ்லாம் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே ரைட். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்பேட்டை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் கொள்ளுமேடு. ஓகே. நான் ஓதுனது ஊரில் தான். சரி. பள்ளப்பட்டியில் ஓதி பட்டம் வாங்கி பிறகு தாருல்லும் தேவ்பந்தில் போயிட்டு பட்டம் வாங்கிட்டு ஓகே இங்கே மாஸ்டர்ஸ் படித்து முடித்து PhD படித்து முடித்து இப்போ இங்கேயே ஒரு ஃபேக்கல்ட்டியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நல்லது. இப்போ நம்ம போயிட்டு இங்கே உள்ள கிளாஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் இங்கே உள்ள படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த காலேஜை அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிக்க போகிறோம். காலேஜ் எப்படி நடந்து சுற்றி பார்த்துடலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஆனாலும் நடக்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சரி, இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரெக்டர் பில்டிங்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம இப்போ போகிறோம். அதுதான் மெயின் பில்டிங். அங்கே சென்று இந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட இதோடைய பேக்ரவுண்ட், இதோட ஹிஸ்டரி, இங்கே என்னென்ன படிப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரி படிக்கலாம், எப்படியெல்லாம் படிக்கலாங்கிற விஷயத்த பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு டூர் காட்டுறேன். அந்த டூரில் வந்து என்னுடைய ஃபேக்கல்ட்டியுடைய கிளாஸ் ரூமில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எங்கே இருக்குது, மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் வசதிகள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை ஏக்கர், எப்படி? இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய விசின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், வைஸ் சான்சலர். இங்கே ரெக்டர்னு சொல்லுவாங்க, ரெக்டர் பில்டிங் அப்படின்னா இதுதான் வந்து மெயின் பில்டிங் இந்த யூனிவர்சிட்டிக்கு. இந்த யூனிவர்சிட்டி மொத்த பரப்பளவு வந்து 700 ஏக்கர். 700 இங்கே வந்து ஒரு 23,000 ஸ்டூடெண்ட்ஸ், 23,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இது அல்லாமல் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து இன்னும் 2 கேம்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இது வந்து மெயின் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கோம்பாக் கேம்பஸ். இதே போன்று குவாந்தான் கேம்பஸ் இருக்குது. இதே போன்று பாகோ அப்படின்னு ஒரு கேம்பஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான ரொம்ப முக்கியமான ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருக்கிறாங்க. இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், லா, ஆர்கிடெக்சர், அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எஜுகேஷன் போன்ற பல ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இந்த கேம்பஸில் இருக்குது. இதே போன்று இப்போ நீங்கள் குவாந்தான் போனீங்கன்னு சொன்னால் அங்கே தான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சயின்ஸ், டென்டிஸ்ட்ரி, நர்சரி, ஃபார்மசி, அலைடு ஹெல்த் சயின்ஸ் போன்ற சயின்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. அது அல்லாமல் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது, டூரிசம் சம்மந்தப்பட்டது, சஸ்டைனபிலிட்டி சம்மந்தப்பட்ட ஃபேக்கல்ட்டிஸ் ஜோஹூரில் இருக்கக்கூடிய பாகோ கேம்பஸில் வச்சுருக்கிறாங்க.
ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டி. அதனால தான் இது பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே முக்கியமான ஒரு சலுகை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ஓப்பன் செய்யப்பட்ட யூனிவர்சிட்டி. இது ஆரம்பித்து சரியாக 43 வருடங்கள் ஆகிறது. இதற்கு வயசு 43. அதனால் வந்து இப்போ தான் ரீசெண்டாக 40வது வருடம் கொண்டாட்டங்கள்லாம் நடந்தது. பல இந்த யூனிவர்சிட்டியுடைய பல டெவலப்மெண்ட்ஸ் உண்டாகி இருக்குது. அதை பற்றி நாம் இன்ஷால்லா உள்ளே போய் விவரமாக பேசுவோம். இப்போ இங்கே வந்து எல்லா மாணவர்களும் படிக்கலாமா? இந்த ஊரில் எல்லா மாணவர்களுமே இந்த யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டிங்கிறதுனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் கொண்டு படிக்கலாம். நம்மளால் முடிந்த சில நான் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு இன்டர்வியூவில் ஏற்பாடு செய்கிறேன், பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு. அவர்களும் இங்கே படிக்கலாம். அதே போன்று வெளிநாட்டு மாணவர்களும் இங்கே படிக்கலாம். வெளிநாட்டு மாணவர்கள் முக்கியமாக இங்கே படிப்பதற்கு 2 காரணம். ஒன்று, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியுடைய அந்த அந்தஸ்து கிடைக்குது. 2வது, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது. இது 2மே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால பல நாட்டில் உள்ள தந்தைமார்கள், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இங்கே அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம இங்கே IIUM கேலரிக்குள்ளே வந்திருக்கிறோம். இங்கே நம்ம வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியுடைய ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக, இந்த யூனிவர்சிட்டியுடைய ஃபவுண்டேஷன் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த கேலரிக்குள்ளே வந்தீங்கன்னா அதோடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத விஷன் மிஷன் என்பதாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 1983 அப்போவே வந்து இதை இன்னொரு கேம்பஸில் ஆரம்பித்து, அதுக்கப்புறமாக 90கள் முடிவில் வந்து இதை கட்டி முடித்து எழுப்பி இதை வந்து மீண்டும் ரீலான்ச் பண்ணாங்க. இதற்கு முந்தைய பிரதமர் துன் மகாதிர் அவர்களால் இந்த யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம். உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வி இரண்டுமே இங்கே கிடைக்கும். உலக கல்வி படிக்கும் பொழுதே உங்களுக்கு மார்க்க கல்விக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பாடத்திட்டங்களுமே வந்து அதில் சேர்த்து கொடுக்கப்படுவதனால இதோடைய சிறப்பம்சமாக அது இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த கேம்பஸுடைய யூனிவர்சிட்டியுடைய முக்கியமான இடம். அதுதான் இங்கே உள்ள பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை மையமாக வைத்து தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டிஸையுமே அவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸை சுற்றி தான் ஹாஸ்டல்ஸை கட்டியிருக்கிறாங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து நடந்தே இந்த இடத்துக்குள்ளே வந்துட முடியும். ஒரு கார் எடுத்து வரணும்னு அவசியம் இல்லை. நடந்து வரக்கூடிய எல்லா வசதிகளுமே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் அந்த பள்ளிவாசல். இது மட்டும் பள்ளிவாசல் இல்லை, இதுதான் பெரிய பள்ளிவாசல். இது அல்லாமல் இப்போது ஹாஸ்டலில் நான் உங்களுக்கு பிறகு ஹாஸ்டலில் அந்த இதெல்லாம் காட்டுறேன், பில்டிங்ஸ் காட்டுறேன். அங்கே போனீங்கன்னா அங்கேயும் வந்து ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் அவர்கள் தொழுவதற்காகவும் அவங்க அங்கே இந்த ஊரில் சூறாவுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே அவர்கள் வக்து பள்ளின்னு சொல்கிறோம் நம்ம ஊரில். அது மாதிரியான பள்ளிவாசல் வசதிகளும் அங்கே செய்து கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். தொழுகிறதுக்கு முன்னால் நாம் சாப்பிட போகிறோம். சாப்பாடு முக்கியம் தானே. அதனால் இங்கே இருக்கக்கூடிய குசின்ஸ், இங்கே இன்டர்நேஷ்னல் சாப்பாடு முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். அது நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக முடியும். முக்கியமான ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம தொழுதுட்டு நாம் மாணவர்களை சந்திக்கலாம். இதுதான் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஜார்னு சொல்லுவோம் நாங்கள். பஜார் ஏன் அப்படின்னா, எல்லா தேவையான கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி மார்க்கெட் இருக்குது. நைஸ் டு சி யூங்கிறது வந்து நம்ம ஃபேமிலி மார்ட் இருக்குது இல்லையா, அது மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ காப்பி ஷாப்ஸ் தான் இங்கே நிறைய தேவைப்படும். ஜெராக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அந்த கடைகள். அதே போன்று மற்ற துணிமணி கடைகள், டாப்அப் பண்ணுற கடைகள். அதே மாதிரி முக்கியமாக வந்து கேட்ஜெட்ஸ் விற்கிறது, முக்கியமாக அந்த அக்சசரிஸ்லாம் நிறையா மாணவர்கள் வாங்குவாங்க. அது சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரொம்ப முக்கியம், பேங்க்ஸ் இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து பேங்க் இஸ்லாம் இருக்குது, பேங்க் முஆமலாஸ், பேங்க் இருக்குது. இதை நீங்கள் தாண்டி நேராக போனீங்கன்னு சொன்னாக்கா அங்கே நிறைய பேங்க் வசதிகள் இருக்குது, ஏடிஎம்ஸ் வசதிகள் இருக்குது, சகல வசதிகளுமே இங்கே இருக்குது. இங்கேருந்து வெளியே போய் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இது வந்து சென்ட்ரல் பஜார். இது அல்லாமல் ஒரு மஹல்லாவுக்கு உள்ளேயும் அவர்களுக்கு தேவையான சூப்பர் மார்க்கெட், மினி மார்க்கெட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் அங்கே நிறைய உள்ளக்க சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. அதே போன்று அவங்க வந்து லாண்ட்ரி பண்ணுவதற்கு தேவையான அந்த லாண்ட்ரி சம்மந்தப்பட்ட வாஷிங் மிஷின்ஸ் அதுவும் அங்கே இருக்குது. ஒரு உலகமே இருக்குது உள்ள, எல்லா தேவைக்கு உண்டான எல்லாமே இருக்குது. வாங்க, இது எல்லாமே கேன்டீன். இப்போ நம்ம உள்ளே வந்து நம்ம பஜாருக்குள்ளே வந்துட்டோம், அதுக்குள்ளே கேன்டீனுக்குள்ளே வந்திருக்கிறோம்.
இந்த கேன்டீனுக்குள்ள மாணவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்குரிய கேன்டீன். இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கடை, அவர்கள் கொடுப்பதற்குண்டான அதாவது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ள கடைகள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே மாணவர்களே வந்து சொந்தமாக கடைகளை இந்த மாதிரி ஓப்பன் செய்து கொள்ளலாம். இதெல்லாமே வந்து மாணவர்கள் படிக்கும் பொழுதே பார்ட் டைமாக ஏதாவது விற்பதற்கும் வாங்குவதற்குமாகவே இந்த மாதிரியான இந்த பாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது மாணவர்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சில பொருட்களை விற்கலாம், வாங்கலாம், அதற்காக வேண்டி வைத்திருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகான கார்டன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் நான், அதுக்கு ஒரு ரிவர் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரிவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்கும். அந்த ரிவர் தான் அங்கே இருக்குது. வாங்க நம்ம இப்படி கூட மேலே போகலாம். இங்கே இன்டர்நேஷ்னல்ஸ் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பலவிதமான இன்டர்நேஷ்னல் குசின்ஸ் இருக்குது. சாப்பாடுகள் வந்து எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடு முறைகள் இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது ஒரு பகுதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. நம்ம கீழே போகலை, நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சு, வாங்க போகலாம். இங்கேயும் ஒரு கஃபே இருக்குது. இதுக்கு பேர் ஈவோக் ரெஸ்டாரண்ட் கஃபேன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மலேசியன் இதற்குள்ளே நிறையா மலேசியன் உணவு முறைகள் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய உணவுகள்லாம் வந்து நம்ம அஷ்ரஃப் பாய் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகள், மலாய்க்காரங்களுடைய உணவு முறைகள் இங்கே அதிகமாக இங்கே இருக்கும். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து நாம் இப்போது போக போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் குசின்ஸுக்கு போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நாம் சாப்பிட போகக்கூடிய அந்த இடம் வந்துருச்சு. அந்த இடத்தோட பேர் ரெஸ்டாரண்ட் மாமா மியா. இங்கே அவங்களுடைய மெனுலாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான மெனுக்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். மாமா மியா, ஆமாம், இது வந்து அல்பேனியன் சாப்பாடு. அல்பேனியா அவங்களுடைய உணவு முறைகளை பாருங்கள், ரொம்ப அழகான அருமையான சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு, எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள எல்லா ப்ரைஸஸுமே ரீசனபிளாக இருக்கும். அதற்கு காரணம் மாணவர்கள் அவர்களால் வாங்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி விலைகளை குறைத்து தான் விற்கிறாங்க. அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டல் குறைவு. அஷ்ரஃப் பாய் வாங்க, இப்போ தான் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சாப்பாடு இது நாசிகண்டர் ஸ்டைல், பட் இது நாசிகண்டர் உணவு கிடையாது. மாமா மியான்னு சொன்னோடனே மாமாவுக்கு நினச்சிக்க போகிறாங்க. ஓகே நம்பையிலே வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து என்னது, அல்பேனியாவா? அல்பானியா சாப்பாடு. இதெல்லாம் அல்பேனியா சாப்பாடு. ஆஹா, கட்லட் மாதிரி இருக்கா? ஆமாம். உருளைக்கிழங்கு என்ன, ஈரலா? ஆமாம், ஈரலும் உருளைக்கிழங்கு சேர்ந்து போட்டிருக்காங்க. இது உருளைக்கிழங்கு சீஸ் எல்லாம் கலந்து போட்டது. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்சிமம் அல்பானியாவில் வந்து உருளைக்கிழங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அந்த ஊர் மக்களுக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து அப்படியே வந்து தொழுவ போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலின் உள்புறம். நம்ம வந்து இப்போ லுகர் தொழுதாச்சு. இப்போ இங்கே உள்ள மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள சந்தித்து நம்ம எல்லாம் பேச போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ இங்கே உள்ள மாணவர்கள் வந்து நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழர்கள். இந்தியாவை சேர்ந்த தமிழர்கள், இலங்கையை சேர்ந்த தமிழர்கள், நம்ம மலேசியாவில் உள்ள தமிழர்கள். ஸோ எல்லா விதத்தையும் மாணவர்களாக இருக்காங்க. இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். உங்கள் பேர்? என் பேர் இமாஸ். ஓகே, ஸோ இங்கே இந்த கல்லூரியில் நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க, என்ன படிக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன, இதை வந்து சுருக்கமாக எல்லா பேருமே ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுங்க. எனது பேர் இமாஸ். நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன், ஸ்ரீலங்கா கண்டி. ஓகே, இங்கே நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கேன். ஐ கேம் ஹியர் 2022 வந்தேன், 2022 வந்தேன். இப்போ என்ன ஃபைனல் செமஸ்டர். எப்படி இருக்குது? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், புதிய அனுபவம், புதிய ஃப்ரெண்ட்ஸ், கல்ச்சர் சரியான வித்தியாசம், கல்ச்சரலி வித்தியாசம், சாப்பாடு புதிய சாப்பாடு. ஸோ அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகே, பட் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட பேர் வலீத் இப்ராஹிம். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வரேன். இது என்னோட செகண்ட் இயரு. இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் மேஜர் பண்ணுறேன். ஐ மேஜரிங் இன் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நம்ம மக்களும் இருக்காங்க, நம்ம பீப்புளும் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டினால ஸோ இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸ் நிறைய பேரை மீட் பண்ண முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நூருல் ஹசன். நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம் பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங் படிக்கிறேன். மலேசியன். ஊரில் வந்து பூர்வீகம் வந்து ஆனந்தூர். காலேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கணும். என் பேர் முகமது ஷா ஹமீத். ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் படிக்கிறேன். மலேசியன் தான். பூரிய ஊர் வந்து ராம்நாட். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நூர் முகமது ரஷீத். நானும் ரஷ்யன் தான். நானும் அலையங்குளம் தான்.
அலன்குளம் அப்புறம் இங்கே வந்து நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் பிபிஏ. இந்த யூனிவர்சிட்டியில் எல்லோரும் இருக்கிறது கொஞ்சம் எல்லாரோட கல்ச்சர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. Assalamualaikum. நான் முகமது அக்ரம், மலேசியன், தேர்ட் இயர் செகண்ட் செம் படிச்சிட்ருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னால் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இது பண்ணல. ஆனால் ட்ரெடிஷ்னல் வைஸ் இல்லாட்டி இந்த இன்டர்நேஷ்னல்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எங்களுக்கு இந்த கொஞ்சம் யூனிக்காக இருக்குது மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணால். வணக்கம், என் பேர் ஷஃபீக். நானும் ராமநாதபுரம் தான். ஓகே. மலேசியன். ஆமாம். இங்கே வந்து பிபிஏ ஃபோர்த் இயர் ஃபைனல் இயரில் இருக்கேன். அடுத்த செமஸ்டர் வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அர்ஷக் சுலை முகமது அஸ்லம். டாக்டர் அஸ்லமோட மகனார் தான் நான். அவங்க எக்கனாமிக்ஸில் இருக்காங்க, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குல்லி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில். நான் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஷால்லா நானும் கூட்டாளியும் செகண்ட் இயர் போகிறோம் இன்ஷால்லா டுகெதராக. வேறு என்ன சொல்லணுன்னா, அடிஷ்னலி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இங்கேயே படித்ததுனால எனக்கு கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் படித்ததில் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. ஐஎல்ட்ஸு டொஃபில் அது எதுவுமே தேவைப்படலை எனக்கு. கேம்பிரிட்ஜ் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க எக்ஸாம் பண்ணிடுவாங்க உங்களை. நீங்கள் டெஸ்ட் எழுத தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அடிஷ்னலி அரபிக்கும் உங்கள் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா நிறையா தமிழ்கள் வந்து சவுதிலேருந்து வேறு ஊர்லேருந்து வர பார்ப்பாங்க. அவங்க எஜுகேஷன்லேயும் அரபிக் இருந்துச்சுன்னா அந்த எவிடன்ஸும் அந்த சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு நீங்கள் வந்து அரபிக்குக்கும் நீங்கள் எக்ஸாம்ட் ஆகலாம். அப்படி இல்லைனா கூட ஒரு சின்ன டெஸ்ட்டு, சிம்பிளான டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கள் லெவல் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த கிளாஸஸ் நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம் உங்கள் ஸ்டடி பிளானை சீக்கிரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் சைஃப் அலி, திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். பக்கா லோக்கல் தமிழ் தான். ஐ எம் டூயிங் ஃபர்ஸ்ட் இயர் ஐடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் சோஃபார் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன். ஐ ஜாயின் யூஸிங் மை ஐஎல் ஸ்கோர் அண்ட் காட் இன். அதுக்கப்புறம் சோஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்லணுன்னா, உள்ள மனசு இருக்குல்ல, அது மொத்தமாக என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் ஐ met a lot of friends and இவனும் நல்ல தோழன் தான். அண்ட் that's it. ஒரு 50 இருந்து 80 மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க, தமிழ் தெரிந்த மாணவர்கள். ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்தியாவிலேருந்து கூட நிறையா மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, வேற்று மாநிலத்திலேருந்து. ஓகே. ஆமாம், அதே போல் மலேசியாவில் உள்ள தமிழர்களும் இங்கே நிறையா படிக்கிறாங்க. இங்கே உள்ள ஒரு விசேஷமான என்னென்னா, எல்லா மாணவர்களுமே படிக்கலாம், எல்லா மதத்தினரும் படிக்கலாம். ஸோ அதுதான். ஓகே ப்ரோ, இங்கே பாருங்கள், எல்லாம் உங்களை சந்திச்சதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இவர் தான் பச்சை தமிழன். பக்கா தமிழன். ஓ, பக்கா தமிழன். ஓகே, நல்லது. ஓகே தான். இவர் வந்து தேவனீஸ்வரன். இவர் வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், ரைட்? உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். செகண்ட் இயரில் இருக்கேன் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யூனி மாறிடலான்னு கூட தோணுச்சு. பட் போக போக வந்து பழகிடுச்சு. அண்ட் வந்து இங்கே இருந்தவங்களாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து லெக்சரர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து they were அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து நான் என்னோட முஸ்லீம் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த டெர்மினாலஜி அண்ட் அந்த திங்ஸ்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த என்வாயன்மெண்ட்டை எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா கோர்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, வெரி குட். நவ் த தேர்ட் இயர், ரைட்? ஆமாம் சார். மாஷாஅல்லாஹ், வெரி குட், வெரி குட். நான் நினச்சது வந்து இது வந்து முஸ்லீம் மட்டும்தான் இங்கே படிக்க முடியும்னு நினச்சேன். இல்லை, அப்படி இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஓகே. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, சைனீஸாக இருந்தாலும் சரி, அவங்க நான் முஸ்லீம்ஸாக இருந்தாலுமே அவங்க இங்கே படிக்கலாம். சில பேர்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க தேர்ந்தெடுத்து இங்கே படிக்க வராங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஃபேக்கல்ட்டி, அந்த படிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்டிங் வந்து ரொம்ப இங்கே ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், அது மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து அவங்க இங்கே வராங்க. அதே மாதிரி அவங்க அப்ளை பண்ணும்போது கூட சில பேருக்கு அது அமைஞ்சிரும், அதையும் கொண்டு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கூடிய ஒரே சிக்கல் என்னென்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம தேவ் சொன்ன மாதிரி அந்த இஸ்லாமிக் கோர்சஸ் இருக்கும், அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ்லாம் கஷ்டம். அப்போது எங்களை மாதிரியான ஒரு தொடர்புகள் ஏற்படும் பொழுது நாங்கள் அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயங்களை லேஸாக்கி இலகுவாக்கி
அவங்களுக்கு தனிப்பட்ட கன்சர்னை கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம ஒரு பெரிய கிளாஸ் ரூம் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் சொல்லிக் கொடுக்க ஒரு கிளாஸ் ரூம், அதுவும் இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸில். அங்கே நம்ம அவங்களுக்கு கூட்டு போகிறேன். இந்த கிளாஸ் லெக்சர் ஹாலுடைய பேர் வந்து அபு யூசுஃப் லெக்சர் ஹால். அபு யூசுஃப் அப்படிங்கிறவங்க எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபேக்கல்ட்டியில் இந்த டிசிப்ளினில் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு லெக்சர் ஹாலுமே வந்து ஒரு பெரிய ஸ்காலர்ஸுடைய பேரை வச்சு தான் இங்கே இருக்கும். ஓ சரி. ஓ ரைட். இங்கே உள்ள கிளாஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஆமாம். இந்த மாதிரியான கிளாஸில் வந்து ஒரு 200-250 பேர் உட்காந்து இங்கே படிக்கலாம். ஓகே. எங்களுக்கு வந்து மாஸ் லெக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. சில கோர்சஸ்லாம் வந்து அந்தந்த ஃபேக்கல்ட்டியில் எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே வந்து இது மாதிரி நிறைய லெக்சர் ஹால் இருக்கும். அந்த லெக்சர் ஹால் வந்து எதற்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மல்டிபிள் செக்ஷன்ஸை வந்து ஒரே நேரத்தில் வச்சு அவர்களுக்கு வந்து மாஸ் லெக்சர் சொல்லி அவங்கள ஒரே நேரத்தில் அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அதே மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ், நம்முடைய ஸ்காலர்ஸ் யாராவது வெளிநாடுகள்லேருந்து வெளியூரில் வந்தாங்கன்னா அவங்களையும் இது மாதிரி இடங்களில் வைத்து இது ஒரு லெக்சர் தியேட்டர்னு கூட சொல்லலாம். ஓகே. இது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். இது ஒரு பெரிய டைப் ஆஃப் கிளாஸ். இது எல்லாமே சின்ன டைப், அதை விட சின்ன டைப், சிறிய அளவு, பெரிய அளவுன்னு சொல்லிட்டு பல விதங்களில் கிளாஸ் ரூம் இருக்குது. இப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். இங்கே உள்ள எல்லா கிளாஸ் ரூமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்கானில் இருக்கும். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும். அதே மாதிரி வந்து மாணவர்கள் தனித்தனியாக தான் உட்காருவாங்க. பார்த்திங்கன்னா பெண்கள் தனியாக உட்காருவாங்க, ஆண்கள் தனியாக தான் உட்காருவாங்க, மிக்ஸ் ஆகி உட்கார மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குரூப் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறதும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கிளாஸ் ரூம் வந்து இங்கே ஸ்லைட் வந்து இங்கே ப்ளே பண்ணுவாங்க, அங்கே பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஸ்லைட்ஸ் தெரியும். அதே மாதிரி மைக் எங்கே இருக்கும் அங்கே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், மைக் வந்து மேலேயும் இருக்கும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. மாணவர்களுக்கு எப்பொழுது கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அவங்க அங்கே போயிட்டு அங்கே அவங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்பாங்க, நாங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் வந்து 1 hour 20 minutes. இதே மாதிரி வந்து நாள் முழுக்க காலையில் 8:30க்கு கிளாஸ் ஆரம்பித்தா ஈவினிங் 5 PM வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. 1 hour 30 minutes. இது வந்து நீங்கள் பார்த்தது பெரிய கிளாஸ் ரூம். அதே மாதிரி நம்ம இப்போது சின்ன கிளாஸ் ரூம்ஸையும் பார்க்கலாம் வாங்க. வலைக்கும். How are you? يا أخي كيف حالك؟ Class finished? 11:20. Oh, mashallah, mashallah. Sham, how are you? Allah barik fik. Say hi to him. He is a YouTuber. He's taking. How are you? Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah. How are you doing? The big gang is here. இதெல்லாம் நம்முடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இன்னும் கிளாஸ் ரூம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சிறிய அளவிலான ஒரு கிளாஸ். ஒரு 30 மாணவர்கள் 35 மாணவர்களுக்கு வந்து இது கொள்ளும். இங்கே அதே மாதிரி வந்து இது க்ளோஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய அசஸ்மெண்ட் கொடுத்து டிஸ்கஷன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி வந்து லெக்சரர்ஸ் வந்து அவங்க நடத்தும் பொழுது அவங்க கூடவே போயிட்டு முன்னால் இருந்து, பிகாஸ் இங்கே மைக் தேவையில்லை, அதனால் மைக் இல்லாமலே அவங்களால பேச முடியும். அதே மாதிரி அங்கேயும் ஸ்க்ரீன் இருக்குது. அதே மாதிரி வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில கிளாஸஸ் வந்து மாஸ் லெக்சர் மாதிரி சில கிளாஸஸை வந்து நடத்துவாங்க. சில கிளாஸஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும் நிறையா. அப்போ ஒயிட் போர்டு பின்னாடி இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க நிறைய கணக்குகள், நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் அதை வந்து அனலைசிஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான கிளாஸ் ரூமில் செய்வாங்க. நிறைய கிளாஸ்கள் இதே மாதிரி 4 தட்டு, இதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் 4 தட்டுக்குமே இருக்குது. ஆமாம், இது மாதிரி பல கிளாஸுகள். இங்கே எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸஸுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் மாறிக்கொண்டே இருக்கும். 1 மணி நேரம் 20 minutes அப்படிங்கிறது அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் அந்த ஒரு கிளாஸ் நடக்கும். நீங்கள் 11:30க்கு வந்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் இருக்கும், வேறு டிபார்ட்மெண்ட்டுடைய கிளாஸ் இருக்கும். 2 PM வந்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி மாணவர்கள் வந்து இங்கே ஒரே கிளாஸில் எப்போ உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க 1 hour 20 minutes தான் இங்கே உட்காருவாங்க. அடுத்த கிளாஸ் அவங்க வேறொரு கிளாஸை நோக்கி போவாங்க. இதே மாணவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. ஒருத்தரும் வேறு மாணவர்களோட வேறு கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. மாணவர்கள் மாறுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு செட் மாணவர்கள், இப்போ நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு இல்லாமல் இங்கே செமஸ்டர் பேசிஸில் கிளாஸஸ் நடக்கும். நீங்கள் எப்படி கிளாஸஸை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ஸ்கெடியூல் உங்களுக்கு வரும். இந்த கிளாஸஸ் தான் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் இயர் தேர்ந்தெடுக்கணும், இதை தான் நீங்கள் செகண்ட் இயர் தேர்ந்தெடுக்கணும், இதை தான் தேர்ட் இயர் தேர்ந்தெடுக்கணும், இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. எந்த கிளாஸஸை நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த டைம் அவைலபிளில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதில் தேர்ந்தெடுக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு ஓப்பன் ஏரியா. பொதுவாக வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது குல்லியா ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய 12 ஃபேக்கல்ட்டியில் ஒரு ஃபேக்கல்ட்டி. இது இல்லாமல் எங்களுக்கு வந்து குவாந்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் சிட்டிலையுமே கேம்பஸ் இருக்குது. அதே மாதிரி பாகோ அப்படிங்கிற இடத்துலையுமே கேம்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு சிறிய இடம், ஒரு சிறிய ஒரு ஆனாலும் இது ஒரு 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 பழைய ஃபேக்கல்ட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முதலாக இந்த ஃபேக்கல்ட்டி தான் இங்கே உருவாச்சு. இதற்கு பிறகு லா ஃபேக்கல்ட்டி இருக்குது. வாங்க அப்படியே வாங்க. இதனுடைய முழு அமைப்பையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யூனிவர்சிட்டியை எப்படி பள்ளிவாசல் மையமாக வைத்து கட்டியிருக்கிறது தான் வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய சிறப்பம்சம். வேறு எந்த யூனிவர்சிட்டியும் எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் அப்படி கட்டலை. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வந்து பாடம் நடத்தக்கூடியவங்க, மாணவர்கள் யாராக இருந்தாலுமே சரி, அவர்கள் எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் நடந்தே பள்ளிவாசலுக்கு போயிடலாம். ஏன்னு சொன்னால் பள்ளிவாசலை வந்து மையத்தில் வைத்து மற்ற எல்லா ஃபேக்கல்ட்டிஸையுமே வந்து அதை சுற்றி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் வசதிகளை அதை சுற்றி வச்சுருக்கிறாங்க. அதை நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இங்கே டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸ் உள்ளே இருக்குது. டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு உள்ளே தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பேக்ரவுண்ட் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஷரியா ஸ்காலர். நான் டீச் பண்ணுறது மாணவர்களுக்கு வந்து ஃபிக் முஆமலாத். அப்போ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஷரியா சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் ஷரியா. நான் இங்கே வந்து மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி செய்தேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸ், இஸ்லாமிய பொருளாதாரம், இஸ்லாமிய வணிகவியல், அதே போன்று இஸ்லாமிய வியாபாரம், அது சம்மந்தமான ரிசர்ச்சுகள் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்முடைய காரில் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டின்னு இறங்கிட்டோம். இங்கேருந்து நாம் ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது எல்லாமே வந்து ஃபேக்கல்ட்டிஸ், நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது எல்லாமே வந்து தங்கக்கூடிய ஹாஸ்டல் வசதிகள் கொண்ட விடுதிகள். ஆண்களுக்கு தனியாக இருக்குது, பெண்களுக்கு கொஞ்சம் தூரமாக தனியாக இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் நடுவில் வந்து பள்ளிவாசலை வைத்து அந்த பள்ளிவாசலை சரவுண்ட் பண்ணி ஃபேக்கல்ட்டிஸை வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸ் முடிஞ்சதோடு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு இருக்குது. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது எல்லாமே வந்து ஹாஸ்டல்ஸ். அந்த அடிப்படையில் அவங்க அமைப்பு உருவாக்குனதுனால யாராக இருந்தாலுமே வந்து உடனே பள்ளிவாசலுக்கு நடந்தே போய் தொழக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கா ஹரம் ஷரீஃபில் எப்படி காபத்துல்லாவை சுற்றி எல்லாமே பக்கத்தில் நடந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குதோ அந்த அடிப்படையில் பள்ளிவாசலை நடுவில் வைத்து அதை வந்து சுற்றி ஃபேக்கல்ட்டி, அதை சுற்றி மஹல்லா, அதாவது தங்கக்கூடிய ஹாஸ்டல், அந்த வசதியை செஞ்சு கொடுத்ததுனால யாராக இருந்தாலுமே வந்து நடந்து சென்று பள்ளிவாசலுக்கு போவதற்கும் மற்ற ஃபேக்கல்ட்டிக்கு போவதற்கும் ஒரு அருமையான வழியை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த யூனிவர்சிட்டியை 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. இப்போ வாங்க நம்ம காரில் போவோம். இப்போ காரில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ரைட் சைடு பார்க்குறது எல்லாமே ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ நம்ம இந்த ஃபேக்கல்ட்டிலேருந்து தான் வெளியானோம். இது நான் படித்து கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி. இதற்கு பேர் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ். நீங்கள் அந்த பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து KENMSன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்குறது எல்லாமே வந்து ஹாஸ்டல்ஸ். இப்போ இந்த ஹாஸ்டல்ஸில் ஒரு பியூட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்டல்ஸுமே வந்து சஹாபியுடைய பேரில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மஹல்லா அலி, அந்த பக்கமாக மஹல்லா உமர் ஃபாரூக், மஹல்லா அபுபக்கர் சித்திக், மஹல்லா உஸ்மான், மஹல்லா ஜுபைர். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மஹல்லா ஆயிஷா, மஹல்லா ஷஃபியா, மஹல்லா ஹதீஜா, மஹல்லா ஆமினா, இந்த மாதிரியான சஹாபியாத்துகளுடைய பேரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் சைடில். இப்போ நம்ம நெருங்கிட்டோம். எங்கே நெருங்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டர் பார்ட்டுக்கு நெருங்கிட்டோம். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது இது ஒரு லைப்ரரியுடைய வாசல். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டிட்டு நான் அப்படியே சுற்றிட்டு வரேன். பார்க்கிங் வசதி எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் பார்க்கிங் வசதி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிவர் வந்து நீங்கள் போகிற வழி எல்லாமே இந்த ரிவர் இருக்கும். இந்த ஆறு வந்து நீங்கள் போகக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியுமே இந்த ஆறு வந்து உங்களை கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்கும். காலையில் 8-8:30 மணிக்கு, ஈவினிங்கில் 5-5:30 மணிக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும் இந்த இடம் கொஞ்சம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது இந்த யூனிவர்சிட்டியுடைய லைப்ரரி வளாகம். லைப்ரரியுடைய பேர் வந்து எம் கமால் ஹசன் லைப்ரரி. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது தான் இந்த யூனிவர்சிட்டியுடைய மெயின் என்ட்ரன்ஸ்.
இதுதான் வந்து ரெக்டர் பில்டிங் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் விசின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஊரில் ரெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பில்டிங் இது. இதுக்குள்ளே தான் வந்து எல்லா முக்கியமான ஆஃபீஸ்கள் இருக்குது. இது ரொம்ப அழகான ஒரு ஃபவுண்டைன் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபவுண்டைன் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய அடையாளம். இது வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் அப்படின்னு போட்டிருக்கு. இக்ரா அப்படின்னு சொன்னாலே ரீட் அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் வந்து இந்த ஃபவுண்டைன் ரொம்ப அழகான ஒரு முகப்பு இந்த யூனிவர்சிட்டி. நடந்து சுற்றி பார்க்க எப்படியோ 3 நாள் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு குயிக்காக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது குல்லியா ஆஃப் இன்ஜினியரிங். இது ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங்குள்ளே பலவிதமான பல்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் பார்க்குற லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ஃபீமேல் ஹாஸ்டல். ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கக்கூடிய வசதிகளோட, ஹாஸ்டல் வசதிகளோட அவங்களுக்கு தனியாக இந்த பக்கம் வச்சுருக்கிறாங்க. இது 1 வே, அதனால் வந்து நம்ம நிப்பாட்ட முடியல. இதற்கு முந்தி 2 வேவாக இருந்துச்சு. இப்போ 1 வே ஆக்கி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த மாணவர்கள் வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்ஸில் ஓட்டுறாங்கல்ல, அவர்கள் ஓட்டுவதற்காக வேண்டி தனியாக ஒரு வேவ் வந்து ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இது வந்து இப்போ 1 வேவாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள். நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறது வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்டேடியம் ஹம்சா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு மாமா இல்லைங்களா, அவங்களுடைய பெயர். அவங்க பேரில் தான் வந்து ஸ்டேடியம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ரைட் சைடில் பாருங்கள், இது எல்லாமே வந்து மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயும் தொழுகக்கூடிய இடங்கள் இருக்குது. மாணவர்கள் குக்கிங் செய்கிறதுக்குள்ள வசதி, மாணவர்கள் சாப்பிடுவதற்கு கேன்டீன், பெரிய பெரிய கேன்டீனுக்குள்ளே போனீங்கன்னா பல்வேறு நாடு சம்மந்தப்பட்ட ஃபுட் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனீஸ், முஸ்லீம் ஃபுட் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்ஜீரியன் ஃபுட் இருக்கும், ஆப்கானிஸ்தான் ஃபுட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மாணவர்கள் தங்கி படிப்பதற்குரிய ஹாஸ்டல் வசதிகளோடு கொண்டது. இதில் வந்து ஒரு ரூமில் 2 பேர் தங்குற ரூமும் இருக்குது, 4 நபர்கள் தங்கக்கூடிய ரூமும் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா தனி பெட்டாக இருக்கும், தனி அறைகளாக இருக்கும். ஆனால் பெரிய கதவு ஒரு கதவாக இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தங்கி படிப்பதற்கு தனி ரூமும் இருக்குது. நீங்கள் தனி ரூம் எடுத்துக்கலாம், 2 பேர் ரூம் எடுத்துக்கலாம், 4 பேர் ரூம் எடுத்துக்கலாம். ஒன்றுக்கும் தனி ப்ரைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுவதற்கு உண்டான பேஸ்கெட் பால் கிரவுண்ட், டென்னிஸ் கிரவுண்ட், இது போன்றது ஒரு பில்டிங்க்கு கீழேயும் இருக்குது. இது மாதிரியான இடங்கள் நிறைய இருக்குது. அவங்க கேம்ஸ் விளையாடுவதற்கு உண்டான வசதிகள், இது போன்ற இடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம இருக்கிறது இப்போ ஸ்டேடியம்க்கு வந்திருக்கோம், நம்மளோட கிராண்ட் ஸ்டேடியம். வாங்க, இங்கே தான் வந்து மஸ்டாங்ஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. நம்ம யுஏயோட ஸ்போர்ட்ஸோட என்ன சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் டீம். எல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து மஸ்டாங் கீழே இருக்கிற டீம் தான் பெரிய டீம். ஸோ வந்து ஏதோ ஐயூஎம் மஸ்டாங்ஸோட ஸ்டேடியம் தான் நம்ம கூப்பிடுவோம். இந்த ஸ்டேடியம்னா ஐயூஎம் மஸ்டாங்ஸோட ஸ்டேடியம். உங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூலு. இப்போ அக்சசபிள் டைம்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. நம்மளுக்கு உள்ள ஜிம் இருக்குது, மஸ்டாங்ஸோட டீமுக்குன்னு தனியாக இருக்குது ஜிம்மு. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற நிறையா தமிழ்கள் இங்கே வரவங்கலாம் வந்து யார் வந்து ஹெவியாக ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, பேட்மிண்டன், ஃபுட்பால், ஃபுட்சால், வாலிபால், பாஸ்கெட் பால், எல்லா ஸ்போர்ட்ஸும் யூஏயில் இருக்குது. நீங்கள் வந்த உடனே நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ட்ரையல் ரன் எடுத்தால் கூட அவங்க வந்து உங்களை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் குவாலிஃபைட்னா உங்களை சேர்ப்பாங்க, குவாலிஃபைடு இல்லைன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் எடுக்கலாம். ஸ்கில்ஸ் கிளாஸஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து யோர் பேசிக்லி உங்கள் கிரெடிட் ஹவர்ஸ்க்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் பிடிச்ச ஸ்போர்ட்ஸை நீங்கள் பண்ணலாம். இங்கே தான் வந்து நம்ம ஜிம் இருக்குது. இப்போதைக்கு க்ளோஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வி கேன்ட் ஈவன் ஷோ. இந்த சைடில் வந்து ஃபுல்லாக மஸ்டாங்ஸோட, அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஜிம் மாதிரி அந்த பக்கமாக இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்டேடியம். சாயங்காலம் வந்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்கும் டெய்லி சாயங்காலம் இடத்துல. ஏன்னா யூஏயோட ரூல்ஸ் எப்படின்னா, ஜிம்மும் இந்த ஸ்டேடியமும் அக்சசபிள் 5 to 7 PM அண்ட் 8 to 10 PM. 7 மணிலேருந்து 5லேருந்து 7 வரைக்கும், அப்புறம் 8லேருந்து 10 வரைக்கும். அதுக்கு முந்தி வந்து அக்சசபிளாக இருக்காது, ஏன்னா அதெல்லாம் அகடமிக் ஹவர்ஸ். இப்போ நம்ம வந்தது வந்து மஹல்லா ஃபாரூக்னு சொல்கிறது, ஹாஸ்டல் ஃபாரூக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே நைட் டைம்லேயும் நீங்கள் வாக்கிங் எடுத்ததாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கிளாஸஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு, டே ஓவரு, பசங்களோட ஒன்றா வரணும், இங்கே வந்து மஹல்லாவில் உட்காந்து சாப்பிட்ணும்.
ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஒரு அட்மாஸ்ஃபியருங்க. நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு மஹல்லா கேன்டீனாக இருக்கும். அதுக்கும் கீழே அழகாக அக்சசபிளான கேஎஸ்சி மார்ட் நீங்கள் இருக்குது பாருங்கள். கீழே அழகாக ஒரு 99 மார்ட் மாதிரி, ஸ்பீட் ஒன் மாதிரி எல்லா ஜாமான் வாங்குறதுக்கு இருக்கும். ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்துலேயே ரூம்ஸ் இருக்கிறதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. கிளாஸஸ் மதியம் முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கும் திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ நம்ம இப்போ மேலே போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது இன்சைட் ஆஃப் மஹல்லா ஃபாரூக். ஒரு ஸ்டால்லையும் விதவிதமான சாப்பாடு இருக்கும். யூஸ்வலாக ஒரு பெரிய ஸ்டாலுக்கு ட்ரிங்க்ஸ்க்குன்னு மட்டும் வச்சுருப்பாங்க. இங்கே மலேசியாவில் கிடைக்கிற எல்லா குசின்ஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரம் இந்தோனேஷியன் டு மலேசியன் டு அரபிக் டு இந்தியன், சில பங்களாதேஷ் சாப்பாடு கூட இருக்குது. எனக்கு அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸே வந்து இங்கே படித்தவங்களோ இல்லை அவங்களோட சீனியர்ஸோ இங்கேயே சொந்தமாக கடையை வச்சுட்டு நடக்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மலேசியாவுக்கு வந்துட்டு என்னென்ன சாப்பாடை நீங்கள் வெளியே ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலே நீங்கள் மஹல்லாலே கிடச்சிரும் உங்களுக்கு எல்லாமே. நாசி கராபுலேருந்து அயாம் கப்போ, இந்தோனேஷியன் அயாம் கப்போ வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, ரொம்ப சரியான வெயிலாக இருக்குது, அதனால் ஜூஸ் குடிக்கிறோம். இது வந்து ரெபினா ஜூஸ். மொத்தம் 12 ஹாஸ்டல் இருக்குது. 12 ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் இந்த மாதிரி சாப்பாடு கேன்டீன் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பாருங்கள், இதான் வந்து மீ தாரிக் சைனீஸ் முஸ்லீம் வந்து அவங்க செய்கிற நூடுல்ஸ். வெளியில் உள்ள எல்லா சாப்பாடும் இங்கே கிடைக்கும். பாருங்கள், சூப்பர். அப்படியே போட்டு சுடுதண்ணில் முக்கி எடுத்துருவாங்க நூடுல்ஸு. கையாலே செய்கிறாங்க பாருங்க. இது வந்து நாசிகண்டார், ஆனால் வந்து மலாய் நாசிகண்டார். இப்போ நம்ம டோபின்னு சொல்லுவோம் மலேசியாவில். இது தான் லாண்ட்ரி. நம்மளுக்கு ஒரு மஹல்லாலேயும் ஒரு லாண்ட்ரி சிஸ்டம் இருக்கும். நம்ம வந்து இங்கே கேஷ் மிஷினில் போட்டு அங்கே டோக்கன் வரும். அந்த டோக்கன் வச்சுட்டு நம்ம லாண்ட்ரி இங்கே பண்ணலாம். அண்ட் இட் ஷுட் பி வெரி சீப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மார்ட்ஸ். இது மஹல்லா ஃபாரூக்கில் இருக்க கேஎஸ்சி மார்ட்ஸு. நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாமே இங்கே இருக்கும். வெளியே தேவையில்லாமல் கேம்பஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு பதிலாக எல்லாமே இங்கே இருக்கும். ப்ரெட்லேருந்து ரொட்டிலேருந்து தண்ணிலேருந்து எல்லா ஸ்டேஷனரிஸ், புக்ஸு, பேப்பர்ஸு, ஃபைல்ஸு, கேபினெட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். முக்கியமாக தண்ணி பாட்டில்ஸ் பெரிய பெரிய ஜக்கில் தருவாங்க. அண்ட் ஈச் மஹல்லாலையும் வந்து வாட்டர் மிஷின் இருக்கும், ஃபவுண்டன். நீங்களே வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு. இது தான் வந்து நம்ம மஹல்லா ஃபாரூக்கோட பிளாக் எஃப்ங்க. இது ஒரு பிளாக்னா ABCD F வரைக்கும் இருக்கும். வந்து டாமோட ரூம் காட்டலாம். யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு சிங்கிள் ரூம்ஸ்னால் PG ரூம்ஸும்பாங்க. அது மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதி இருக்குது. அடிஷ்னலாக நீங்களும் வந்து காசு கட்டி, நீங்களும் வந்து அடிஷ்னலாக காசு கட்டி நீங்களும் வந்து ஒரு PG ரூம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணணும். த சீப்பஸ்ட் ஆப்ஷன் வந்து குவாட் ரூம்ஸு. ஸோ நீங்கள் வரீங்க, இங்கே வந்த உடனே ஒரு குவாட் ரூம் எடுங்க. அந்த குவாட் ரூமில் வந்து 4 people இருப்பாங்க ஒரு ரூமில். எல்லாமே வந்து சவுறு வழியாக தான் வந்து மூடி இருக்கும். பர்தா வச்சு மூடிக்கணும் கதவெல்லாம். அண்ட் தென் நீங்கள் வந்து பசங்க ஒரு ஃப்ரெண்ட் குரூப் உருவாக்கிட்டீங்க. அந்த ஃப்ரெண்ட் குரூப்போடு நீங்கள் வந்து சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஈஸியாக மஹல் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் ஸ்டேயோட இதை கேன்சல் பண்ணிவிட்டு புது மஹல்லாவில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே நீங்கள் ஒரு குவாட் ரூமில் நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம வலித் பாயோட டாம் ரூமு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் சைஸு. ஒரு பீரோ வரும். எவ்ரி ரூமுக்கு ஒரு பீரோ வரும். 2 ஷெல்ஃப் வரும், எல்லா ஜாமான் வைக்கிற மாதிரி. ஸ்டடி லைட் வரும். இங்கே ஸ்டடி லைட்டை கவர் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இந்த நெட்டிங்லாம் நம்மளே பண்ணுறது தான். நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இங்கே நல்லா காற்றடிக்கும். வெளியே கூட பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ். இந்த பெட்டிங்கும் வரும், எல்லாமே வரும். டேபிள், சேரு, இந்த ட்ராவர்ஸ் எல்லாமே வந்து இந்த டோமில் வரும் தானா. உங்களுக்கு இருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்பேஸு வித்தின் யுவர் ரூம் வந்து இந்த அளவுக்கு தொழுவுறதுக்கு ப்ரேயர் மேட் எல்லாமே போடலாம். அடிஷ்னலாக ஒரு ஆள் தங்குற மாதிரி இது ஒரு ஸ்பேஷஸ்ஸு. இது தான் நடு லிவிங் ரூம்னு சொல்கிற மாதிரி. இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 4 பேர் இருக்கோம். அதுக்கு தான் இந்த ரூம் பேர் குவாடுமா. த சீப்பஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபாரூக்கில் பிளாக் F-ஓட பிளாக்கோட ரூமு. அதே மாதிரியும் ஒரு மஹல்லாவில் டோட்டலாக ஆண்களுக்கு டோட்டலாக 8 இருக்கா ஆண்களுக்கு. 8 மஹல்லாஸ் இருக்குது. பட் டோட்டலாக UAE 12 இருக்குது. ஈச் மஹல்லாலையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். சில மஹல்லாஸ் இன்னும் கொஞ்சம் புதுசாக கட்டினது, சில இது இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக கட்டினது. ஆனால் அதுக்கும் வந்து அதோட ஃபுட்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. சில இடத்துல வந்து ஓல்டான
ஓல்டான பில்டிங் இருந்தாலும் ஃபுட் புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி ஆர்எஸ்டி வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் எந்த மஹல்லாஸில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பேசலாம். நம்ம ருக்கையாவுக்கு பின்னாடி வந்து ஏசி ரூம்லாம் இருக்குது. அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாய்லெட்டும் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒன்றும் போனதில்லை, ஏன்னா அது ருக்கையா வந்து கொஞ்சம் டீப்பாக போகணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரம். அந்த உமன்ஸோட மஹல்லாலாம் வந்து டாம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஐயில் செம்மையாக பண்ணுவாங்க. எல்லா பஸ்ஸஸோ கரெக்டான டைமிங் ஃபாலோ பண்ணி வரும். அதே மாதிரி ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 30,000 பேர் இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். பஸ் ஷட்டில் டைமிங் கரெக்டாக உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா டப்புன்னு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவார், நான் வரேன். அதுவும் ப்ரைஸ்னால் கிராப் ப்ரைஸ் மாதிரி 10,000 ரூபாலாம் வராது. இட்ஸ் வெரி சீப். இங்கேருந்து ஒரு கேஎன்எம்எஸ்க்கு நம்ம போகணுன்னா ஜஸ்ட் ஒரு 5 ringgit கூட வராது, அதுக்கு கீழே தான் கேட்பாங்க. அதெல்லாம் பசங்களுக்கு பைக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதோட சீப்பராக இருக்கும். வேன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லேடிஸாக ஒன்றா போகிற மாதிரி. கேம்பஸ் விட்டு வெளியே போகணும், ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட அதே குரூப்லேயே நீங்கள் மெசேஜ் போட்டால் ஒருத்தவங்க ரெடியாக இருப்பாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு. அண்ட் ஸோ சீப். ஆக்சுவலி நானே வந்து வெளியே இருக்கிறவன், யூஐக்கு டெய்லி வரவன். ஆனால் எனக்கே அந்த டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணி வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீப்பு. கிராபோட ப்ரைஸ்லாம் கம்பேரே பண்ண தேவையில்ல. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம காட்டினது வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு பிளாக்கை காட்டி ஒரு ரூம் காட்டி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரும். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. விதவிதமான ரூம்ஸ் இருக்குது, விதமான ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் இருக்குது, புது பில்டிங்ஸ், ஓல்டர் பில்டிங்ஸ். கெஃபட்டீரியா கூட நான் உங்களுக்கு காட்டினது ஒன்று தான். டைம் நம்மளுக்கு பத்தல, வீடியோ ரொம்ப லாங்காகும். பட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமெண்ட்டில் போடுங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டியே வந்து உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு பேசும். என்ன இருந்தாலும் நீங்கள் அஷ்ரஃப் vlog-ஓட காமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுருங்க. இன்ஷால்லா நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இன்ஷால்லா. வாங்க, இப்போ நம்ம காட்ட போகிறது வந்து நம்மளோட லைப்ரரி, முகமது கமல் ஹாசன் லைப்ரரி. ப்ரீவியஸ்லி அது பேர் தாருல் ஹிக்மா லைப்ரரியாக இருந்துச்சு. ரீநேம் பண்ணாங்க ரீசெண்டாக. அவங்க மெமோரியலுக்காக அவங்க பேர் போட்டாங்க. யூஐக்கு அவர் பெரிய ரெக்டர் தானே ப்ரீவியஸ்லி? ஆமாம், நம்ம யூஐக்கு அவர் ரெக்டராக இருந்தவர். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது தான் நம்ம முகமது கமல் ஹாசன் லைப்ரரி. வாங்க உள்ளே போவோம். கமல் ஹாசன் லைப்ரரி. இந்த கேம்பஸில் உங்களுக்கு வெயிலாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படிக்கலைன்னா கூட லைப்ரரிக்கு வந்து சில் பண்ணிங்க, ஜில்லுன்னு இருக்கும். ஃபீல் ஆகுதா? எப்படி இருக்கு? ரைட், இப்போ நம்ம இருக்கிறது வந்து லைப்ரரிக்குள்ளே நம்மளோட கெஃபட்டீரியா. அழகாக புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு ரெனோவேஷனு, புதுசாக பண்ண ரெனோவேஷனு. இங்கே தான் வந்து படிக்கிறதா இருந்தால் யூ கேன் கிராப் அ காஃபி ஃப்ரம் த மிஷின், யூ கேன் கிராப் பேஸ்ட்ரீஸ். அங்கே பின்னாடி ஒரு பேக்கரி மாதிரி இருக்குது. இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே உட்காந்து படிக்கலாம். லைப்ரரியில் குவாய்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் இதே மாதிரி இங்கே ஒரு ஷோ கேஸ் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே வந்து ஏதாச்சும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. அடிஷ்னலாக நம்ம வந்து மல்டிபிள் கம்ப்யூட்டர் லேப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ யார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர்ஸோ லேப்டாப்ஸோ இல்லையோ அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிரிண்டிங் பண்ணுற வேலை, அது எல்லாம் பண்ணுற வேலை, டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குற எல்லாம் லைப்ரரியிலே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அபண்டன்ஸாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்காகவே. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து லைப்ரரிக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ லைப்ரரி வந்து மொத்தம் 4 லெவல் இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்தனால நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் பேசணும், ஏன்னா அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா புக்ஸும் இருக்கும். இஸ்லாமிக் ரிலேட்டட் இருக்கும், சைக்காலஜி, இன்ஜினியரிங், அப்புறம் ஆர்கிடெக்ட், எல்லா புக்கும் இருக்கும். இதுதான் இந்த லைப்ரரி சிஸ்டம். ஸோ இங்கே நம்ம அந்த புக்கோட என்ன புக்கை நம்ம தேட வந்தோமோ அது தெரிஞ்சு நம்ம இங்கே போட்டோம்னா அது எங்கே இருக்குன்னு சொல்லிடும். இப்போ நம்ம வந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, சாரி 3rd ஃப்ளோர். இது ஆக்சுவலி கீழே வந்து லா, நடுவில் வந்து எல்லாமே கலந்த மாதிரி, மேலே வந்து KNMS, இது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ். இங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து அந்த குள்ளியாக சம்மந்தப்பட்ட, அந்த ஃபேக்கல்ட்டி சம்மந்தப்பட்ட புக்ஸ் இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு பிரித்து வச்சுருக்காங்க லெவல்ஸை. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னத்தா, எந்த ஊர்? தஞ்சாவூரா? சரி. மக்களே பாருங்கள், இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இருக்கிறோம். என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து டாக்டர் முகமது அஸ்மி முகமது தஸ்தகீர். இவர் தான் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட். பூர்வீகம் வந்து பனைக்குளம், ஆனால் இவர் ஒரு மலேசியன், தமிழ் பேசக்கூடிய மலேசியன், அதுவும் என்னுடைய பாஸ். வாங்க உள்ளே போகலாம். சொல்லுங்கள், வாங்க. ஓகே, இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், குலியா ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ், இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியா.
நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, மாஸ்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது, PhD எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸில் பேசிக்கலி லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரம் இந்தியா ஆல்சோ ஃபார் வேரியஸ் கண்ட்ரிஸ் ஆல்சோ. ஓகே, இது நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ். ஓகே, மெயின் ஆஃபீஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு. அஷ்ரஃப் வாங்க, உள்ளக்கு சின்ன விருந்து இருக்குது, வாங்க. இன்ஷால்லா saya buka Malay channel. இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது இவங்க எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸ் உடைய ஸ்டாஃப். இது வந்து ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் தான், இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே எப்படி இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுகளுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப் தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவிலே வந்திருக்கிறேன். நம்ம கூட இருக்கிறது வந்து டாக்டர் ஜக்கரியா அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் அல்ஜீரியா, ரைட், and he is teaching econometrics and all. And then we have a Dr. Salman Sheikh from Pakistan, நம்முடைய neighboring country. அவங்க வந்து he teach also the Islamic economics and finance. இது மாதிரி எங்க கூட வந்து from Nigeria, from Afghanistan, from Bangladesh. Used to be like we had someone from Russia before, someone from Uganda. இது மாதிரி பல நாடுகளில் உள்ள லெக்சரர்ஸும் வந்து எங்க கூட இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி இருப்பாங்க. இவர் இருக்கார்ல, இவர் வந்து என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இவரை நாங்க டிடின்னு கூப்பிடுவோம் நாங்க. நீங்க காலைல தேவன் பேர் என்னது? யார் டாக்டர்? நம்ம காலையில அவரை சந்திச்சோம், தேவசேர். காலையில் நான் வரல. தேவேந்திரன் அவர் பேரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஆமா, அவரை சந்திச்சோம். இவரும் மனசுல வந்தாரு டிடி. இவர் வந்து மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு இவர் நம்மளோட ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னா 30 நாள் நோன்பு வச்சாரு. ஆமா, இவரும் நோன்பு வச்சாரு. நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளி வாசலுக்கு வருவார் எங்க கூடவே. மாஷா அல்லாஹ் அவருக்கு அந்த அளவுக்கு முஹப்பத் நம்ம மேல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னும் இவங்கெல்லாம் புதுசான ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இவரும் நோன்பு தான் வைப்பாரு. இவரும் நோன்பு கரெக்டாக நோன்பு வச்சுடுவாரு. இவங்கெல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்கல. ரைட். இவங்க எல்லாமே மலேசியன் கேங். அப்படியா? ஆமா. ஓகே நண்பர்களே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்த்தோம் எல்லாமே. இப்போ வந்து மிக முக்கியமான கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம கேட்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது, என்னென்ன படிக்கலாம்? ஓகே, இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நுழையும் பொழுது அண்டர் கிராஜுவேட் படிப்பதற்காக வரலாம், போஸ்ட் கிராஜுவேட் படிப்பதற்காகவும் வரலாம். சரி, இப்போ அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கும் பொழுது நம்ம ஊரில் உள்ள அதே சிஸ்டம் தான். +2 முடித்த மாணவர்கள் நேரடியாக அவருடைய +2 மார்க்கை வைத்து இங்கே படிக்க வரலாம். சரி, அப்படி வரக்கூடியவர்களுக்கு எந்த படிப்பு வேணுமானாலும் படிக்கலாம். சரி. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு அந்த வித்தியாசம் என்பது அந்த கேம்பஸுங்கிறது தான் ஒரு வித்தியாசம். இப்போது சயின்ஸ் ரிலேட்டடான படிப்புகள் வேணும் என்று சொன்னால் குவாண்டானுக்கு போய் படிக்கணும். சரி, அது அல்லாமல் மற்ற எல்லா படிப்புகளுமே வந்து இந்த கேம்பஸில் இருக்குது. அதனால் அவர்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம், ICT படிக்கலாம், அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ், அதே போல் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி வந்து ஹியூமன் சயின்ஸ்னு இங்கே சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புகளுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்யூனிகேஷனாக இருக்கலாம், சோஷியல் சயின்ஸ், சோஷியாலஜி, அதே மாதிரி வந்து சைக்காலஜி, அதே மாதிரி வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அரபிக் லிட்ரேச்சர். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து இந்த இஸ்லாமிக் ரிவீல்டு நாலேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நம்ம ஊரில் சொல்லுவோம், இங்கே அதை கொஞ்சம் அழகாக இஸ்லாமிக் ரிவீல்டு நாலேஜ் என்பதாக சொல்கிறாங்க. இந்த ஃபேக்கல்ட்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சிறப்பம்சம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேக்கல்ட்டி கூடவே யாரெல்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் குரான் சொன்னா ஓதணும், அல்லது நான் வந்து ஃபிக் அந்த உசூலுல் ஃபிக் படிக்கணும், அல்லது வந்து நான் வந்து ஹதீஸ் படிக்கணும், அல்லது நான் வந்து உசூலுத்தீன் அகீதா படிக்கணும்னு சொல்கிறாங்களோ, அவங்க எல்லோருமே யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கூடவே வந்து ஒரு மைனர் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸையும் அவங்க எடுக்கணும். இப்போ வந்து நான் குரான் சொன்னா எடுக்கணும்னு சொன்னா அதோட சேர்த்து நீங்க கம்யூனிகேஷன் அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது சைக்காலஜி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வியை நம்ம படிக்கிறோம், மறுபக்கம் வந்து உலக சம்பந்தப்பட்ட கல்வியும் ஒரு டிகிரியை அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த 2 டிகிரியும் சேர்த்து கொடுக்கும்போது அவர்கள் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்குது. மலேசியாவில்
மலேசியாவில். அவருடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது, வெளியே போனால் அதே மாதிரி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்குது. இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஃபேக்கல்ட்டி. இந்த ஃபேக்கல்ட்டி இல்லாமல் எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்குது, இப்போ நம்ம அங்கே தான் நிற்கிறோம். இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இருக்குது, அதே மாதிரி ஆர்கிடெக்சர், ஐசிடி போன்ற மற்ற ஃபேக்கல்ட்டிகளும் இருக்குது. அந்த ஃபேக்கல்ட்டிகளும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இன்ஜினியரிங் தான் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஆனால் அந்த படிப்பிலையுமே வந்து இஸ்லாமிக் ஸ்டடி சம்பந்தப்பட்ட சில கிளாஸ்களும் சேர்த்து ஒன்றாக கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம மாணவர்கள் இந்தியாவில் இருக்காங்க, +2 முடிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து அவங்க என்ன மார்க் எடுத்தால் இங்கே வந்து சீட்டு கிடைக்கும்? இப்போ நம்முடைய மாணவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் மார்க் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 100 மார்க்குக்கு 75%. 75 மார்க்கு. இப்போ வந்து சில இடங்களில் வந்து CGPA சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து 4 CGPA உள்ளவங்க 3 CGPA எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 3 out of 4. சில இடங்களில் வந்து 50 மார்க்குகளுக்கு உள்ள சிஸ்டம் இருக்குது, சில இடங்களில் வந்து 100 மார்க்குக்குள்ள சிஸ்டம் இருக்குது. ஆக மொத்தத்தில் நீங்கள் 100க்கு 75 மார்க் வாங்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஃபேக்கல்ட்டிலையும் நீங்கள் போயிட்டு படிக்கலாம். குறைஞ்சபட்சம் 75 மார்க் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் போயிட்டு படிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம மாணவர்கள் நிறையா பார்த்தோம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிக்கலாம் இல்லையா? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிக்கலாம், எந்த ஒரு வித்தியாச விகிதமும் கிடையாது. ஓகே, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே ஹாஸ்டல் வசதி இருக்குது. அவர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நீங்கள் கிளாஸில் உட்காரும்போது கூட நான் உங்களுக்கு கிளாஸில் சில ஃபுட்டேஜ்லாம் காட்டினேன். ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் தங்குவதற்குள்ள இட வசதிகள் தூரமாக தனி இடத்துல இருக்குது. அங்கே வந்து ஆண்கள் வந்து உள்ளே போக முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்களுக்கும் அதே மாதிரி மஹல்லா வசதிகள், ஹாஸ்டல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கேயும் வந்து பெண்கள் போக முடியாது. ஓகே ஓகே ஓகே. இப்போது இஸ்லாம் கல்வின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து அந்த படிக்கிற வகுப்புலேயே இருக்கா, இல்லை அதுக்கு தனியாக வகுப்பு போய் நம்ம கிளாஸ் போய் அட்டன் பண்ணணும்? இது ஒரு அருமையான கேள்வி. இப்போது அந்த இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் இதுக்கு முந்தி நான் சொல்லியிருப்பேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ், அதாவது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷன் ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டகிரேஷன், இஸ்லாமைசேஷன், இன்டர்நேஷ்னலைசேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த இன்டகிரேஷனுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமை வந்து வெறும் இஸ்லாமிய நூல்கள் மட்டுமே கொடுத்து குர்ஆன் அண்ட் சுன்னா மட்டுமே சொல்லி கொடுக்காம, இப்போ நம்முடைய ஊர்களில் வந்து மதரசாக்கள் நான் அப்படி தான் ஓதினேன், நான் அப்படி ஓதி வந்த ஆள் தான். அப்போ அது மாதிரி மதரசாக்களில் வந்து வெறும் இஸ்லாமிய பாடத்திட்டங்கள் மட்டுமே சொல்லி கொடுக்காம, இப்போ நாங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னாக்கா அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெஸ்டர்னுடைய கன்வென்ஷனல் ஒரு ஸ்டைலில் உள்ள ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஆனால் அந்த பொருளாதாரம் என்பது கூட இஸ்லாமிய அறிஞர்களால் பல 100 ஆண்டுகளுக்கு முந்தைய நாட்களிலேயே பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த எந்த இடத்துல அவங்க அதை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கே உள்ள பாடத்திட்டங்களை நாங்கள் புகுத்தி அதை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து ஒரு கன்வென்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு டைரக்ஷனில் போய் கொண்டு இருக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், உலகம் என்பது இந்த படிப்பு என்பது இந்த உலகத்திற்கு மட்டும் தேவையான ஒரு படிப்பு அல்ல. இதை கொண்டு எப்படி நம்முடைய மறு வாழ்க்கையை நாம் எப்படி சீரமைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இந்த கல்வியே வந்து அந்த டைரக்ஷனே வந்து இஸ்லாமிய ஒரு பாடத்திட்டமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் தான் இந்த யூனிவர்சிட்டிங்கிறது இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிங்கிற பேரில் இயங்கி கொண்டிருக்கு. அதாவது உங்களுடைய குழந்தைகள் வந்து இஸ்லாமிய முறைப்படியே அவங்க வாழ்க்கை முறை அமையணும் அப்படின்னா இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் சேர்க்கலாம். சரியாக சொன்னீங்க. ஓகே உஸ்தாத், இப்போ நம்ம குழந்தைகள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கு என்ன இந்த விசா ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது? ஓகே, இப்போ இங்கே மாணவர்கள் இந்தியாவிலேருந்து முக்கியமாக தமிழகத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எளிமையான முறையில் அவங்க விசாவை எப்படி ஆக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் இங்கே வந்து எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக ஆன்லைன் சிஸ்டமில், ஏன்னா ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அதோடைய லிங்க் எல்லாத்தையுமே நாங்கள் இன்ஷால்லாஹ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் நேரடியாகவே என்ன செய்யலாம், உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதற்கு பிறகு அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இருக்குதா இல்லையாங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுக்கு பிறகு
அப்போ கூட நீங்கள் வந்து உடனே நீங்கள் கிளம்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் அப்படி கிளம்பி வந்தீங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வர மாதிரி ஆகிடும். நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவை மாற்ற முடியாது. அது ரொம்ப சிரமமாகிடும், கஷ்டமாயிடும். நீங்கள் திரும்பி ஊருக்கு போகிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததற்கு பிறகு இங்கே உள்ள இமிக்ரேஷன்ஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கேருந்து வந்து வால் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாஸ் இங்கேருந்து 1 சிங்கிள் என்ட்ரி பாஸ் அனுப்புவாங்க. அந்த சிங்கிள் என்ட்ரி பாஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் அங்கே உள்ள அதாவது மலேசியன் எம்பசி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த எம்பசிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அந்த விசாவை ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த விசா கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிக்கெட்டை போட்டு நீங்கள் கிளம்பி வந்துடலாம். ஓகே 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 சரி. இப்போ இங்கே உள்ள படிப்புகள்லாம் வந்து எத்தனை வருடங்கள் டிகிரி இந்த மாதிரி எத்தனை வருடங்கள் படிக்க வேண்டியது? அது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அவங்க படித்து முடிச்சிருவாங்க. இப்போ 3 வருஷம் சொன்னால் 3 வருஷத்தில் படித்து முடிச்சிருவாங்க. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 3 வருஷத்துலேயும் படித்து முடிக்க முடியும், 5 வருடத்துலேயும் நீங்கள் படித்து முடிக்க முடியும். இங்கே வந்து இதை நீங்கள் இந்த கோர்சஸை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் இங்கே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் 8 சப்ஜெக்ட் 9 சப்ஜெக்ட் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு சிரமமாக தெரியுது, நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு 5 சப்ஜெக்ட் மட்டும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு வேறு ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக 3 வருஷத்துலேயே முடிக்கலாம், 5 வருஷத்துலேயே முடிக்கலாம். ஆனால் ஆவரேஜாக கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆவரேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே உள்ளவங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து 4 இயர்ஸில் அவங்க டிகிரியை முடிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ வந்து நமக்கு என்ன வருதோ, நமக்கு என்ன தோணுதோ நம்ம படிச்சுக்கலாம். கரெக்ட். ஓகே. ரொம்ப ஈஸி. நீங்களே முடிவு பண்ணலாம். அதாவது இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்த உடனே நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்ஸோட ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் 2வது செமஸ்டரில் அல்லது 3வது செமஸ்டரில் உங்களுக்கு பல்வேறுபட்ட டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வரும். நான் வந்து இந்த ஃபேக்கல்ட்டிக்குள்ளே பிஸ்னஸ் படிக்கவா, அல்லது மார்க்கெட்டிங் படிக்கவா, அல்லது மேனேஜ்மெண்ட் படிக்கவா, அல்லது எக்கனாமிக்ஸ் படிக்கவா, அல்லது வந்து ஃபைனான்ஸ் படிக்கவா, அல்லது அக்கௌண்டிங் படிக்கவாங்கிற பலவிதமான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேளுங்களேன். இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் அக்கௌண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்க போகிறீங்க. அக்கௌண்டிங் படிச்சுட்டு இருக்கும்பொழுதே உங்களுக்கு தோணுது, நான் ஏன் வந்து ஐசிடியில் ஒரு மைனர் செய்யக்கூடாது. அப்போது மேஜர் இன் அக்கௌண்டிங், மைனர் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் மெர்ஜ் பண்ணும்பொழுது அது ஒரு புது ஸ்டடியாக மாறிடுது. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு. எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய ஒருத்தர் நினைக்கிறாரு, நான் எதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடாது, ஏன்னா எக்கனாமிக்ஸும் பாலிடிக்ஸும் நிறைய விஷயத்துல. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இங்கே மேஜர் எடுப்பார், மைனர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இன்னொரு ஃபேக்கல்ட்டி, அது அங்கே போய் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. இது மாதிரி ஒரே நஃபர் வந்து 2-3 படிப்புகளை சேர்ந்து படிக்கும் பொழுது அவருக்கு இன்னும் அதில் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். ப்ளஸ் நாளைக்கு எம்ப்ளாயபிலிட்டியுடைய சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருடைய டிரான்ஸ்கிரிப்டில் வந்து அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, இவர் வந்து இதை படிச்சிருக்கிறாரு, இவர் இந்த ஸ்டடீஸில் மேஜர் பண்ணியிருக்கிறாரு, இந்த ஸ்டடீஸில் மைனர் பண்ணியிருக்கிறாரு என்கிற ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கறதுனால அவர்கள் வந்து நாளைக்கு வேலை தேடும் பொழுது இந்த ஃபீல்டில் கிடைக்காட்டியும் இன்னொரு ஃபீல்டில் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து படிக்கிறதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகுது? கொஞ்சம் படிப்பதற்கு உண்டான செலவு என்பது இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு செலவுகள் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க போட்டுருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு ஒரு காஸ்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு காஸ்ட் இருக்குது. இப்போ எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் சயின்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அதே மாதிரி இஸ்லாமிக் ரிவீல் நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அந்த 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 ஃபீஸ்லேயே குறைவான ஃபீஸ். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 6,000 ஒரு 7,000 ரிங்கிட், அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு வருஷத்துக்கு 6,000 ஒரு 7,000 வெள்ளி. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் மாதிரி படிப்புக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 8,000 to 10,000 ரிங்கிட் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஒரு 7,000 வெள்ளின்னா ஒரு 1.5 லட்சம். ஆமாம், இருக்கலாம், ஒரு 1.5 லட்சம் இப்படி கூட நீங்கள் போடலாம். எல்லாமே சேர்த்து கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 வெள்ளி அல்லது ஒரு 12,000 வெள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 50,000 to 60,000 வெள்ளி
60,000 வெள்ளி அப்படிங்கிற ஒரு கணக்கை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு குறைந்ததை நான் சொல்கிறேன், நான் குறைந்தபடி ஒரு 60,000 வெள்ளி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஒரு காசு இருக்கலாம் தாராளமாக. ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே படிக்கலாம். அதே மாதிரி உங்கள் சொந்த செலவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு 4 வருஷம் படிக்கிறீங்களா 5 வருஷம் படிக்கிறீங்களாங்கிறத பொறுத்து உங்களுடைய செலவுகள் கணக்கிடப்படலாம். ஓகே ரைட். ஸோ இது வந்து ஒரு தோராயமாக தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான செலவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கான்டாக்ட் வந்து நம்ம ஹாஜியார் வந்து ப்ரொஃபஸர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுப்பாங்க, நீங்கள் அதுவும் நீங்கள் கேட்டுக்கலாம், தாராளமாக கேட்டுக்கலாம். ஆமாம், மேற்கொண்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் பேசணும் அப்படின்னா அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் வாங்கி தரேன். ஸோ நீங்கள் இஸ்லாத்தையும் கற்றுக்கணும், அதே போல் இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து படிச்சுக்கலாம் தாராளமாக. என்னுடைய கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் போய் தன்னுடைய பிள்ளையை நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்மார்கள் சில நேரங்களில் வந்து UK, USA, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் படைத்தவர்கள் அதை செய்கிறாங்க. சில பேர் வந்து மிடில் ஈஸ்டில் கூட அனுப்புகிறாங்க, பிகாஸ் அங்கே அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவர்கள் வந்து அங்கேயே படிக்க வைக்கிறாங்க. பட் இவர்கள் எல்லோருக்குமே ஒரு அல்டர்னேட்டிவாக, இதை நான் வந்து உள்ளூர்லேயே வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள ஆல்டர்னேட்டிவாக நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவங்களுக்கு சிரமம், ஏன்னா செலவுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு வருஷமும் ஒரு செலவு இருக்குது, ஃபீஸ் இருக்குது, டியூஷன் ஃபீ இருக்குது, ஸ்காலர்ஷிப் உடைய அந்த முகாந்திரங்கள் மிக மிக குறைவாக இருப்பதனால இதை நான் வந்து இதை அட்வைஸ், அதாவது சஜஷன் யாருக்கு கொடுக்குறேன்னா, யார் தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் தாராளமாக இந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் உபயோகிக்கலாம், இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்படி நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உலக கல்வியும் கொடுக்குறீங்க, அதோடு சேர்த்து நீங்கள் இஸ்லாமிய கல்வியும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல அதபோட, நல்ல இல்மோட உலக கல்வியும் பயின்று வெளியில் போகும்பொழுது அவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளையுமே வந்து ஒரு நல்ல வழியில் இயக்குவதற்கு இந்த யூனிவர்சிட்டி, அதை தான் நம்ம சொல்கிறோம் கார்டன் ஆஃப் நாலேஜ் அண்ட் விர்ச்சு. இந்த யூனிவர்சிட்டி அதற்கு ஒரு பெரிய ஒரு 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 முகாந்திரமாக இருக்குது. அந்த அடிப்படையை கொண்டு இதை நம்ம பயன்படுத்தணும், நம்மளால் அனுப்ப முடியும், நம்மளால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த யூனிவர்சிட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், அதாவது வந்து இஸ்லாமுங்கிறது மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். அதை வந்து நமக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த கல்வி நிறுவனம் வந்து, இந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. இது வந்து மலேசியா அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. கரெக்ட், சரியாக சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், இதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்குண்டான வழிமுறையை நானே சொல்கிறேன். நல்லது, ஓகே, நல்லது உஸ்தாத். இந்த அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுவில் வந்திருக்கிறீங்க. எங்கள் யூனிவர்சிட்டியும் நீங்கள் என்ன சுற்றி பார்த்துருக்கிறீங்க, எங்கள் மாணவர்களும் இங்கே தான் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக நீங்கள் இதை எடுத்து நீங்கள் தமிழ் உலகுக்கு நீங்கள் காட்ட போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ட் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஒன்ஸ் அகைன் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே நண்பர்களே, இதே போல் அடுத்த நல்ல சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். டாட்டா, பை பை.